இன்றைக்கி என் தங்கச்சியோட பையனுக்கு வந்து காது குத்தி மக்களை சுற்றியும் சும்மா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மலைப்பகுதியில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இல்லை இல்லை அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இருப்பா ஆட்டாத. என்ன தெரிகிறது? ஓ குரலி வித்தையா? A few moments later. ஹாய் சொல்லுங்க. உள்ள காலேருந்து பட்னியா கிடக்கு. தேடி தாங்க நல்லா குட்டி வாயில வச்சு விடு, வச்சு விடுப்பா. அப்படி வெரி குட். மக்களே, ஒரு குகை, அந்த குகைக்குள்ள இப்ப நம்ம போறோம். கமான். என்னடா அது? மாப்பு பட்டுடா ஆப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி இன் ஃப்ரான்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி என் தங்கச்சியோட பையனுக்கு வந்து காது குத்தி மக்களை கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் ஃப்ரான்ஸ்லேருந்து எப்போ வருவேன் இதோடனே என் மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை அடித்து காது குத்தணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரான்ஸ்லேருந்து நம்மளுடைய வாத்தம்படா சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வரேன் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே காது குத்தியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்னுடைய தங்கச்சி பையனுடைய காது குத்தியாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமேசிங்கான ஒரு வியூவை நான் காட்ட போகிறேன். அந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சுற்றியும் சும்மா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மலைப்பகுதியில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. தென்னை மரங்களில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது நமக்கு நேராக. குளம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் தண்ணி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், பம்பு செட்டு மூலியமாக. ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. வா செம 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 ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. ஒரு மலை கோயிலுக்கு மேலே வந்து தான் இப்போ நாங்கள் மொட்டை அடிக்க வந்திருக்கிறோம். அந்த கோயிலையுமே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருள்மிகு பெரிய நாயகி அம்மாள். விநாயகர் இங்கே இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து அழகாக இங்கே வந்து மலை தான். இந்த மலை மேலே அங்கே ஏதோ பூட்டி வச்சுருக்குறாங்க. வாங்க அப்படியே கோயிலை சுற்றி போவோம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மரம், இந்த பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இருக்குது, ஒரு வியூ இருக்குது இந்த பக்கத்தில். ஸோ இந்த வியூ ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இங்கே வந்து முருகர் இருக்கார். கீழே ஒரு ஊற்று இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மக்களே, ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். கமான். அத்தாடி, என்னடா அது? ஓஹோ, ஆக்சுவலாக நம்மளால் இந்த குகைக்குள்ளே இவ்வளோ தான் போக முடியுது. ஸோ இந்த பக்கம்லாம் வந்து தண்ணி வந்து ஊற்று அப்படிங்கிறாங்க. தண்ணி வந்து ஊறிட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை காட்டுறேன். இது வரைக்கும் பாருங்கள், தண்ணி இதெல்லாம் ஊறிட்டு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் தண்ணி ஊற்று அப்படின்னு சொன்னாங்க. புகைனோடனே ரொம்ப உள்ளார போகும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தண்ணி மொண்டு எடுக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க போல இருக்குது. இங்கே ஒரு பக்கெட் மாதிரி ஏதோ இருந்ததுடா. இப்படியோ இந்த தண்ணி மொண்டு எடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை என்னப்பா ஸ்டைல் வெட்டினவனுக்கு? அப்புறம் வெட்டின பிறகு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. கீழே பாருங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை ஒண்ணுமே என்ன தெரிகிறது? இருப்பா ஆட்டாத.
இருப்பா ஓ குரலி வித்தையா? ஹேர் மட்டும் டர்ட்டியா இருக்குல்ல, எடுத்துருவாங்க. எங்க போக முடியல பாக்கணுமா? சரி பாரு கொஞ்சம் தள்ளி வை, அப்பதான் தெரியும் எங்களுக்கு. செல்லக்குட்டி பாரடி தங்கம். A few minutes later. சீக்குள்ள போறோம், ஷார்க்க போய் பிடிக்கிறோம். முடிஞ்சு கண்ணத்துல ஒரு ஆமா ஆமா ஆமா. A few moments later. ஹாய் சொல்லுங்க. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. எங்க போச்சு முடியலாம்? அச்சோ அச்சோ, புள்ளியோட முடி காணா போச்சு. புள்ளிக்கு அழகா முடி எடுத்தாச்சு. கியூட். அது வேணுமா? பாரு, இங்க நிறைய இருக்கும் பாரு, காட்டுறேன் பாரு. வா, பிளாக் மங்கெல்லாம் இருக்குடா, வா காட்டுறேன். கோல்டு கலர் பாருங்க, 1 செகண்ட். தொட்டு வச்சுட்டு அப்படியே வச்சுட்டாங்க பாருப்பா. எங்க செல்ல பிள்ளைக்கு சக்கரை பொங்கல் பயங்கர சூடா இருக்கு. செல்ல குட்டிக்கு உள்ள கால்ல இருந்து பட்டினியா கிடக்கு. தேடி தாங்க செல்ல குட்டி. மாமா கொஞ்சம் வச்சு விடு. அதே மாதிரி மாமா கொஞ்சம் முட்டி விடுறியா? கொஞ்சம் போய் வாயில வச்சு விடுப்பா. அப்படி வெரி குட். மலையில இருந்து கீழே இறங்குறோம் மக்களே. வாவ், செமையா இருக்கு பாருங்க. இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் ஏறும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். செமையாக இருக்குப்பா, வேற லெவலில் இருக்கு. ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம். விவசாய நிலத்தை பாருங்க. வாழணும் தான் இந்த மாதிரி என்ன இடங்கள்ல வாழணும்ப்பா.